ஸ்ரீமகா பெரியவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நீங்கள் தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே தான் என்னுடைய காலம் போய்கிட்டே இருக்குது. வயதான காலத்தில் மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா அது வேறு விஷயங்க. நம்ம சின்ன வயசுலேயே, சின்ன குழந்தைகளாகட்டும், சின்ன வயது பெண்கள், ஆண்கள், ஏதோ ஒரு உடல் கோளாறுனாலையோ இல்லை படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் கூட இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு படுக்கையில் இருக்கிறவங்க கூட எழுந்து நடமாட வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் யாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்களோ அவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் மாதம் ஒரு தடவை வருங்க. அந்த பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க போய் அவங்களுடைய கைகளாலேயே கொடுக்கலாங்க. அப்படி அவங்க போக முடியாத கட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பெற்றோர்களோ, கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவரோ, இல்லை தாய் தந்தை யார் வேணாலும் அவங்கள மனசார அவங்களுக்கு நல்லாகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடைகளில் திரவிய பொடி அப்படின்னு கேளுங்க, கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து முதல் நாளே வச்சுக்கோங்க. மறுநாள் அவருடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் காலையில் குளித்து முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு, எந்த ஆலயமாக இருந்தாலும் சரிங்க, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் அர்ச்சகர்கிட்ட நீங்கள் கொடுத்து அபிஷேகத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடுங்க. உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ, 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, ஏன்னா மாதம் மாதம் தரப்போகிறீங்க. அதனால் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க. தினந்தோறும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்குமே அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கு அவங்க உபயோகப்படுத்திக்குவாங்க. அதனால் மாதம் ஒரு தடவை உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் நீங்கள் கொடுக்கும்போது மனசார வேண்டிக்கிட்டு உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இதை கொடுங்க. கண்டிப்பாங்க. இதை விட வேறு பரிகாரங்கிறது வேறு எதுவுமே தேவையில்லைங்க. அற்புதமான ஒரு பரிகாரம் செஞ்சு தான் பாருங்களேன். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.